என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, ஏன் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும், ஏன் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்பதற்கான 7 வெற்றிகரமான திறவுகோல்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான ரகசியம், இந்த அற்புதமான ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கையின் திறவுகோல் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு மேல் உயர்வு, மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெற்றிகரமான 7 திறவுகோல்கள் உங்கள் ராஜ்யத்தின், உங்கள் வாழ்க்கையின், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் திறவுகோல்களாய் உங்கள் வாழ்க்கையை மகிமைக்கு மேல் மகிமை அடைய செய்யும். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். புதுபலன் அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கழுகுகளை போல புதிய கிருபைகளை, புதிய வரங்களை, புதிய பலத்தை பெற்று உயரே உயரே எல்லோர் கண்களும் காணும்படியாய் நிச்சயமாய் வளருவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். மறுபடியுமாய் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, you are born again. மறுபடியுமாய் பிறந்த நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அசாதாரணமான தெய்வம் உங்களோட, உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஐயா, உங்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். உங்க சகோதரிகளை, சகோதரர்களை போல் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பெற்றோரை போல் அல்ல. புதிய சிருஷ்டியாய், முற்றிலும் புதிய சிருஷ்டியாய், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு புதிய ஜனமாய், யுவன ஜனமாய், ஆமென், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறதினால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை முறை மாறுகிறது. உங்களிடம் இருக்கிறத பலம் மாறுகிறது. உங்கள் ஜீவனிலே, ஆவியிலே புதிய மாற்றம். நீங்கள் பேசுகிற பாஷைகளிலே ஒரு உன்னதமான அனுபவம் உண்டாகிறது. ஆவிக்குரியவனை, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரியவனை நிதானித்து அறிகிறது அது அநேகருக்கு லேசான காரியம் அல்ல. ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், காற்றானது எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது, எப்படி வீசுகிறது என்பதை அறிய முடியாதது போல ஆவியால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். அவன் பேசுகிற பாஷைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனிடம் இருக்கிற நம்பிக்கைகளை அநேகர் அறிந்து கொள்ளுவது சிரமமாய் இருக்கும். ஆதலினால் இது போன்ற நல்ல சத்தியத்தை குறித்து அறியாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகட்டும். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இது ஒரு அற்புதமான காரியம். ஆமென். நிச்சயமாகவே ஒரு விசுவாசி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நீங்கள் உங்கள் ஆவியிலே பக்தி விருத்தி அடைகிறீர்கள். ஐயா, பக்தி விருத்தி அடைவதற்கு ஒரு அற்புதமான வழி இந்த நவமான பாஷை பேசுகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு பொதுவான உண்மை என்னவென்றால், அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய உலகத்தின் நுழைவாயில். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, அது வெறும் வார்த்தைகளாய் இல்லாமல், அது வெறும் வார்த்தைகளாய் இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய உணர்வுகளிலே பெரிய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற வல்லமையாய் இருக்கிறது, வல்லமையான வரங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது ஆத்துமாவின் ஆழமான ஆசை மாத்திரமல்ல, வேறு எந்த வழிகளிலும் தீர்க்கவே முடியாத ஆத்ம தாகத்தின் ஓசையாயிருக்கிறது. நன்றா கவனிங்க. அந்நிய பாஷை என்பது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்துமாவின் ஆழமான ஆசை மாத்திரமல்ல. உங்கள் ஆத்துமா, ஐயா, உங்கள் ஆவி இதற்காக ஏங்குகிறது என்பதிலே மாற்றமே இல்லை. ஓ க்ளோரி. வேறு எந்த வழிகளிலும் தீர்க்கவே முடியாத ஆத்தும தாகத்தின் ஓசையாயிருக்கிறது இந்த அந்நிய பாஷை. அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையால் விவரிக்க முடியாத அன்பை தேவனிடம் சொல்ல பயன்படும் ஒரு தெய்வீக பாஷை இது. நீங்கள் ஒவ்வொரு பேரும் நிச்சயமாய் பேச வேண்டும். நிச்சயமாய் இந்த பாஷையை தினசரி நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது, ஐயா, உங்கள் ஜெப வேளைகளிலே, உங்கள் வேத தியானங்களிலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயமாய் மாற்றிவிடும். ஆமென். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் அந்நிய பாஷை
பாஷையில் பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆவி தேவனோடு உறவாடுவதை மெல்ல மெல்ல நீங்கள் உணர முடியும். ஓ க்ளோரி! அந்நிய பாஷையில் பேச தொடங்கும் போதே அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் அப்படியே, நம்முடைய சரீரம் அமைதியாகி ஒரு ஆவி உங்களுக்குள்ளே, இது அற்புதமான ஆவியானவருடைய அனுக்கிரகம் உங்களுக்குள்ளே விழித்துக் கொள்கிறது. ஓ, ஒரு இருளான இடத்திலே மென்மையான ஒரு வெளிச்சம் உண்டாகிறது போன்ற ஒரு தெளிவு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையிலே. தேவனுடைய பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இருப்பதை உங்கள் ஆவி ஆத்துமாவிலே நீங்கள் நிச்சயமாய் உணரத் தொடங்குவீர்கள். அது ஒருவேளை உணர முடியாமல் இருந்தாலும் இந்த நல்ல அனுபவத்தை நீங்கள் தொடர 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 இந்த அற்புதமான உணர்வுகளும் ஹல்லேலூயா அனுபவங்களும் உங்களுக்கு உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். சொல்ல முடியாத வேதனைகள் அல்லது பாரங்கள் இருக்கும் பொழுது ஒரு சகோதரியோ சகோதரனோ அந்நிய பாஷையை தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் உங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்குகிற ஒரு வடிகாலாய் அது அமையும். ஒரு பாரமான மூட்டையை இறக்கி வைத்தது போன்ற ஒரு லேசான பாரமற்ற தன்மையை, பாரமே இல்லாத, எந்த ஹெவினஸும் இல்லாத ஒரு லைட்னஸை நோக்கி உங்கள் உணர்வுகளும் உங்கள் உள்ளமும் உடலும் அங்கே பயணிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆவியானவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்வதினால் அன்பு தேவ பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் அந்த பரமபிதாவின் சமூகத்திற்கு பத்திரமாய் வந்து சேர்வீர்கள். இந்த ஜப வேளையிலே அந்த அற்புதமான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம் 7 வழிமுறைகள். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள இந்த அற்புதமான வரங்களை பயன்படுத்துவோம். முதலாவதாக, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த ஒரு முறைமையின்படி கர்த்தர் யோவான் 4:23 சொன்னார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வரங்களில் இந்த பாஷைகளை குறித்ததான பிரதானமான 2 அற்புதமான வரங்களை நீங்கள் நிச்சயமாய் பயன்படுத்தி பாஷைகளிலே பேசவும் ஜெபிக்கவும் தொடங்கினீர்களே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த தேவனை ஆவியாய் இருக்கிற நல்ல தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த அற்புதமான வழிமுறைகளில் இருப்பீர்கள். உங்கள் ஜெபம் நிச்சயமாய் நல்லதொரு வெற்றி வாழ்க்கைக்கு உங்களை இழுத்து செல்லும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களில் முக்கியமான ஒன்று இந்த நவமான பாஷை பேசுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாஷைகளில் பேசுவது ஆவிக்குரிய 9 வரங்களில் 2 வரங்கள் பாஷைகளை குறித்தானது. நீங்கள் அதை பேசுவது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு மறுமலர்ச்சியை, வெற்றி திருப்புமுனையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. அந்நிய பாஷை பாருங்க, அவிசுவாசிகளுக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதை மாற்றி பேச யாருக்கு முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பது எத்தனை முக்கியமோ, அல்லது நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை சுகமாக்குகிறது எத்தனை முக்கியமோ, அவருடைய நாமத்தினாலே எத்தனை நிச்சயமாய் நீங்கள் பிசாசுகளை துரத்த வேண்டுமோ, அப்படியே நவமான பாஷைகளை பேசுகிறதும் முக்கியம், அவசியம். அதிலே மாற்றமே இல்லை. உங்கள் வாழ்க்கை வளர்ந்து விட
விடக் கூடாது. நீங்கள் மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து புசரகுகளை அடித்து புதுபலனோடு கழுகுகளை போல பறப்பதை இந்த பொல்லாத உலகமும், நல்ல கவனிங்க, இந்த பொல்லாத உலகமும் சத்ருவும் பிசாசு கூட்டங்களும் விரும்புவதே இல்லை. அதனால் தான் இதை குறித்து அநேக குழப்பங்களை மக்கள் மத்தியிலே போட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவதாக நன்றாய் கவனியுங்கள், உங்கள் ஆவியிலே நீங்கள் பக்தி விருத்தி அடைகிறீர்கள். அந்நிய பாஷை பேசுவதன் மூலமாய் அன்பு சகோதர சகோதரிகளே, தரிசனங்களை பெறுவதற்கும் ஆவிக்குரிய ஆழங்களுக்கு செல்லுவதற்கும் நன்மையும் மகிமையுமான வரங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அநேக வரங்களை பயன்படுத்துவதற்கும் இது ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஆவிக்குரிய வாசல் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடலாகாது. ஆமென். அந்நிய பாஷையை நீங்கள் பேச பேச உங்கள் ஆவிக்குரிய பேட்டரி, குளோரி, ஆவிக்குரிய பேட்டரி நிச்சயமாய் சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும், சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஊழியத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அது உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய், ரட்சிப்பின் நீரூற்றுகளாய் அநேகரை தொடுகிற அற்புதமான காரியங்களை நீங்கள் அனுபவத்திலே கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆவியிலே நீங்கள் பக்தி விருத்தி அடைகிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14:12 இப்படியாய் சொல்லுகிறார், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாய் அவைகளிலே தேரும்படி நாடுங்கள். இதற்கு ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு. இன்னும் 4ஆம் வசனத்திலே, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்நிய பாஷை பேசுறதை விட தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனால் உன்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் இருக்கும் பிசாசின் குழப்பத்தை, வஞ்சகத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும், நன்மைதான், அதை நிச்சயமாய் நாம் மதிப்போம், அது நல்லதுதான், அதை செய்வோம். ஆனால் உனக்கும் எனக்கும் பக்தி விருத்தி உண்டாக நீ அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்றல்லவா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ முதலிலே பலப்படு, அதற்கு பிறகு நீ பலகீனமானவர்களை பலப்படுத்த முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நமது விசுவாசம் சில நேரங்களிலே குளிர்ந்து போகலாம். அந்நிய பாஷையில் பேசுவது அந்த நெருப்பை மீண்டும் மீண்டுமாய் தூண்டி விடுவது போல உங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய அனலை உண்டாக செய்யும். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் ஆகும் பொழுது, ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் பொழுது, ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் ஒரு குளிர்ந்த சூழ்நிலையிலே அது இருந்து கொண்டிருக்கலாம், குளிர்ந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். யார் வேண்டுமானாலும் அதிலே கை வைக்கலாம். நல்லா கவனிங்க. அதன் மேல் பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் ஒருவேளை ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி அது சூடேற அங்கே ஒரு ஃபயர், அங்கே ஒரு அக்கினி உண்டாகும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, யாரும் கரத்தை வைக்க முடியாது. எந்த புழுவும் பூச்சியும், எந்த மந்திர சூனியங்களும், எந்த விதமான சதி சூனியங்களும் எதுவும் அதை அண்டவே முடியாது. அங்கே ஒரு பற்றி எரிதல் உண்டாகும், அங்கே ஒரு வைராக்கியம் உண்டாகும், தைரியம் உண்டாகும், சோர்வு நீங்கும், குளோரி, அனல் உண்டாகும். நீங்கள் நிச்சயமாய் பிரியமானவர்களே, அந்நிய பாஷையில் பேசுங்கள், உங்களுக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாகும். ஆவிக்குரிய வரங்கள் உங்களில் குளிர்ந்து மகிமையாகி வெளிப்படும். மாற்றமே இல்லை. 4ஆவதாக, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணவும், இளைத்தவனை இளைப்பாற பண்ணவும், தக்க இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளவும் நிச்சயமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷையிலே பேசுகிற அவசியம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. எப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைகளாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எடுத்து வைக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு பெருங்கூட்டமான பிசாசு கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கம் போல, ஒருவேளை வானத்தில் இருந்து மின்னல் விழுகிறதை போல உங்கள் மீது விழுந்து உங்களை அழிக்க துடிக்கிற அந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை இளைத்து போவீர்கள். நல்லா கவனிங்க. ஒருவேளை சோர்ந்து போக முடியும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் ஆண்டவரை
பின்பற்றினேன், ஜெபித்தேன், இன்னும் நன்றாய் ஜெபித்தேன், மணிக்கணக்கில் ஜெபித்தேன், ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை இளைத்தவர்களாய் டிப்ரெஷன்ல போக முடியும். நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே உண்டாகிற ஒரு அனல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா உலகத்தின் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், போராட்டங்களினால் உண்டாகிற எல்லா மன அழுத்தம், மன சோர்வு எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அதுவே உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆமென். விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14:14 அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் உங்களுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணும். ஓ க்ளோரி. இந்த வார்த்தைகளில், வசனங்களில் இருக்கிற ரகசியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இது இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்காய் இருக்கிற தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. என்ன எழுதியிருக்கு நீ பாருங்க. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இதையே அநேகர் குழப்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். என் கருத்து பயனற்றதா இருக்குமானால் நான் இப்படி ஏன் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றும். ஆனால் என்ன சொல்லி இருக்கிறது? இல்ல, ரகசியம் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே என்பதை மறந்து விடாதிருங்கள். இது பிள்ளைகளுடைய அப்பம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது பிள்ளைகளுக்குள்ள அப்பம். யாராய் இருந்தாலும் பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும் என்னல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, இதை மேலோட்டமே பார்த்தால் இந்த இடத்தில் சென்றடைவது கடினமான காரியம். ஆவி விண்ணப்பம் பண்ணும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆவல். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள், ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், ஆவியினால் நிறையப்பட்டீர்கள், ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணியே ஆக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்படியே அதை பின்பற்றுங்கள். நம்ம எல்லாரை காட்டிலும், பவுலடியார் சொல்லுகிறார், நாம் எல்லோரை காட்டிலும், அவர்தான் எல்லாரை காட்டிலும் மிக அதிகமாய் நவமான பாஷைகளில் பேசுகிறதாய் அவர் வேதத்திலே திட்டமாய் எழுதி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான தேவ மனிதன். அல்லேலூயா. ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஓ க்ளோரி. இப்படி ஐயா, இது இளைத்தவனை, சோர்ந்து போனவனை, உயர உயர எழும்ப முடியாதவனை, எழும்பி பறக்க முடியாதவனை, இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல் என்று சொன்னாலும், கர்த்தர் இப்படியாய் பேசுவார் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று அப்பொழுதே தீர்க்கதரிசி ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள். 5வதாக நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே, அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய அறிவு அல்லது புத்திக்கு எட்டாத அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க அறியாதவர்களாய் இருக்கிறோம். தூர பட்டணங்களிலே இருக்கிற ஐயா, எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக, நமது பிள்ளைகளுக்காக ஏதோ ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே, பாவத்தின் கட்டுகளிலே, பாவ நடைமுறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் தெரியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஆவியானவர் தாமே
நல்ல கவனிங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? தமிழ்லையா, இங்கிலீஷ்லயா, தெலுங்குலையா? அருமையான தெய்வ பிள்ளைகளே, நன்றா தெய்வீக பாஷையின் மூலமாய், தூதர்கள் பாஷையின் மூலமாய், அந்த டிவைன் லாங்குவேஜ் மூலமாய், ஹல்லேலூயா, தேவனோடு ரகசியம் பேசுவதற்காய் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தைகளின், மொழிகளின், வசனங்களின், பாஷைகளின் மூலமாய் அவர் பேசுவார். உங்களுக்காக அப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும் பொழுது வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போவது நிச்சயம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆறாவதாக, ஆவியினாலே ரகசியங்களை பேச முடியும். ஆவியினாலே பேசி தேவனிடத்தில் பேசவும் சால சிறந்த ஆவிக்குரிய நடைமுறை இது. ஆவியினாலே ரகசியங்களை பேசுவதும் தேவனிடத்தில் பேசுவதும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத காரியங்களை ஆவியானவர் நம் ஆவிக்கு உணர்த்த தொடங்குவார். நீங்கள் எப்பொழுது இந்த பாஷைகளில் பேசுகிறீர்களோ அப்பொழுது மறை பொருள்களை அறிகிற ஞானத்தை தருவார். ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் பொருளை உங்களுக்கு விளக்கி தருவார். அல்லது ஒரு பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, மகளுடைய காரியங்களிலே, மகனுடைய காரியங்களிலே நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை திடீரென்று உங்கள் மனதிலே தோன்றுவது போன்ற அற்புதமான மாற்றங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். உங்கள் காதுகள் அல்ல, உங்கள் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படும், கண்கள் அப்படியே திறக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 14:2 எழுதப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், என்ன பேசினாலும் பேசுகிறான். ஹல்லேலூயா. அற்புதமான வசனம். ஆனால் பிள்ளைகளுக்கென்று இருக்கிற அற்பம், பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான அப்பம், அது அங்கே ரகசியமாய் இருக்கிறது. அநேகர் கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கும். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே, ஒருவனும் அறியலனா என்னங்கிறேன், யாரு அறியாம இருந்தா என்ன நல்லது? ஆவியினாலே ரகசியங்களை பேசி அவன் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். எத்தனை மகிமையான ஒரு பாஷை, ஒரு தெய்வீக தொடர்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்களை நீங்கள் இந்த சால சிறந்த ஆவிக்குரிய நடைமுறைகளை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை glory to glory, மகிமைக்கு மேல் மகிமை அடையும். நீங்கள் உயர்வுக்கு மேல் உயர்வை அடைவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். 7ஆவதாக, பொல்லாத ஆவிகளுக்கு புரியாத மொழியில் ஆவிக்குரிய பாஷைகளை பேசி நீங்கள் யுத்தம் செய்ய முடியும். ஆவிக்குரிய யுத்தங்களை ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியினால் பிறந்தவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை ஆவியினாலேயே செய்ய வேண்டும். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், அழிவு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில் இது அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தொடர்பு சாதனம். ஹல்லேலூயா. இது ஒரு வல்லமையின் திறவுகோல் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது உங்கள் ஆத்துமாவை தேவனுடைய அலைவரிசையோடு இணைக்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. விசுவாசி தன் சுய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் முடியாது. தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய ஆவியினால் ஆகும். நீங்கள் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய கண்களினால் பார்த்து ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நல்லா கவனிங்க. ஆவியினால் பேசுகிற பாஷைகளை பேசி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்து துதித்து நிச்சயமாய் நீங்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய வல்லவர்களாய், டுனாமிஸ் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு
கர்த்தருக்கென்று எரிந்து எழுந்து எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் இந்த உலகத்தில் எங்கும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாய் இருக்கும்படியாய் இந்த 7 வகையான அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் திறவுகோல்களை நீங்கள் நிச்சயமாய் வெற்றி திறவுகோல்களை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மகிமையும் மகத்துவமானதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை குறித்த தொடர்ந்த தியானங்களை வெளியிடுகிற ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உறுதியாய் யாரும் மறுக்க முடியாத உயர்வும் உன்னதமுமான இடங்களுக்கு உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு செல்லுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த நல்ல விதைகளை நாங்கள் விதைத்திருக்கிற இந்த நல்ல விதைகள் எல்லாம் 1, 10, 30, 60, 100 விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய் ஆவிக்குரிய வரங்களினால் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கர்த்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இவர்கள் வளர்ந்து எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்கிற விளக்குகளாய் எழும்பி பறக்கிற நல்ல உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.